ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பரிசுத்த ஓய்வு நாளாகிய இன்றைய தினம் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடி ஏற்றிடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை விரித்து உயரே எழும்பிடுவாய். ஒரு மனிதன், ஒரு நோயாளி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்கிறான். அவன் மனதில் அணு அளவு கூட தாம் குணமடைவோம் என்ற நம்பிக்கை இல்லை. இதனால் உடலும் மனமும் பாதிக்கப்பட்டுவிட உட்கொள்ளும் மருந்தினால் எவ்வித நன்மையும் ஏற்படவில்லை. ஆனால் அவனை பேணும் செவிலிப்பெண் மட்டும் நம்பிக்கையுடன் அவனை எப்போதும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். அவனது அறையின் வெளியில் ஒரு மரம் தனது இலைகளை தினமும் உதிர்த்து கொண்டே வருகிறது. அந்த காட்சி அவனை மிகவும் பாதித்தது. அதை சுட்டிக்காட்டி அதை போல தானும் செத்து கொண்டிருப்பதாக புலம்ப ஆரம்பிக்கிறான். மரத்தின் ஓர் இலையை தவிர அனைத்து இலைகளும் உதிர்ந்து போகின்றன. அந்த கடைசி இலை விழும்போது தானும் இறந்து விடுவோம் என அஞ்சுகிறான். சோகத்தின் பிள்ளையாய் மாறிக்கொண்டே வருகிறான். செவிலி எவ்வளவு தைரியம் சொல்லியும் அவன் நம்பவில்லை. நாளை காலை கடைசி இலை உதிரும்போது தானும் உதிர்வோம் என்று நம்பினான். பொழுது விடிந்தது. என்ன ஆச்சரியம்! அந்த ஒற்றை இலை உதிரவில்லை. இதை கண்டதும் அவனுக்கு மகிழ்ச்சி பிறந்து விட்டது. நம்பிக்கை விதை முளைத்து விட்டது. அந்த ஒற்றை இலை போல் தானும் வாழலாம் என எண்ணத்தையும் நம்பிக்கையும் அந்த கடைசி இலை உண்டு பண்ணிவிட்டன. மருத்துவரோடும் மருந்துகளோடும் நன்கு ஒத்துழைத்தான். விரைவில் குணமடைந்தான். அவன் வீட்டுக்கு செல்லும் நாள் வந்தது. செவிலி வந்து அவனை மரத்தருகில் அழைத்து சென்றால் அந்த ஒற்றை இலையை பறித்து அவனிடம் தந்தால் அது வெறும் துணியில் வரையப்பட்ட செயற்கை இலை என்பது தெரிந்தது. அந்த செவிலி மரத்தின் கடைசி இலை உதிர்வதற்கு முன் ஒரு ஓவியனை கண்டு வரைந்த இலையை மரத்தில் பொருத்தி இருந்தால் அது அவனது நம்பிக்கையை வளர்க்கும் கருவியாக வெற்றி பெற்றது. அன்புக்குரியவர்களே, பார்த்தீர்களா நம்பிக்கை என்னென்ன செய்கின்றதென்று? திடமான உள்ளமும் தேவன் எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கையும் இருந்தால் உடல் என்ன, உலகையே வென்று காட்டலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் வரும் நன்மைகள். நீதிமொழிகள் 14:26-27. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். நீதிமொழிகள் 8:13 சொன்ன வார்த்தையின்படியே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் வெறுத்துவிட வேண்டும். எபிரேயர் 12:29 நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்று இருக்கிறது. நாம் என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். ஒருவர் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. நாம் பயத்துடனும் நடுக்கத்துடனும் தேவனை சேவிக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து ஆராதிக்க வேண்டும். இப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நாம் தெரியாமல் மரண கண்ணியில் மாட்டிக்கொண்டாலோ அல்லது சத்துரு நமக்கு வைத்த கண்ணியிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நீ பிசாசுக்கு எதிர்த்து நில். தேவனுக்கு முன்பாக தேவ பயத்தோடு இரு. தேவன் உன்னையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாப்பார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5 என்று தேவன் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆதியாகமத்தில் யாக்கோபுக்கும் தேவன் இதே வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தேவனை பற்றி கொள்கிற யாவருக்கும் தேவன் கேடகமும் துணையும் தஞ்சமும் கைவிடாத தகப்பனுமா இருக்கிறார். நாமும் கூட தேவனை பற்றி கொண்டால் போதும். தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார். நாம் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஏதோ ஒரு சில வருடம் மாத்திரமல்ல, நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை.
அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவனை பற்றி கொள்ளும்போது தேவன் நமக்கு கொடுப்பார். அவர் நம்மோடு இருப்பார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். தேவன் நம்மோடு இருந்தால் யார் நம்மை எதிர்ப்பது? நீ வேலை செய்யும் இடத்தில் கூட தேவனை உன் இருதயத்தில் போற்றி பாடு. உன் மேல் அதிகாரி பொல்லாதவராய் இருந்தால் என்ன, தேவன் உன்னோடு இருப்பதால் உன்னை பாதுகாப்பார். நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனே, நீர் கொடுத்த ஒவ்வொரு நாளுக்காகவும் ஒவ்வொரு நாளில் நீர் கிருபையாய் நடத்தி வருகிறதுக்காகவும் நன்றி தகப்பனே. யோவேல் 2:26, 27, 21, 32 வரை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 54:4, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே. ஏசாயா 45, 16, 17, விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு கலங்கி போவார்களாக. இஸ்ரவேலோ சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 57, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். யோவான் 1 யோவான் 2, 27, 28, நிலைத்திருங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 22, 4, 5, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 25, 2, என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. ரோமர் 5:5, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பிலிப்பியர் 1:20, 21, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல். ஏசாயா 49, 23, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்து கொள்வாய், அப்பொழுது அறிந்து கொள்வாய். பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 123, 1, 2, வேலைக்காரன் கண்கள் எஜமான்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கிறது போல எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்ற தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற வசனத்தின்படி புறக்கணிக்கப்பட்ட அநேகரை தேவன் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தலைவராக மாற்றியுள்ளார். சகோதரர்களால் பொறாமை நிமித்தம் புறக்கணிக்கப்பட்டு ஆடைகள் உரியப்பட்டு குழியில் தள்ளப்பட்ட யோசேப்பை தேவன் எகிப்தின் அதிபதியாக்கினார். பெற்ற தகப்பனாரின் நினைவில் கூட இல்லாத ஆடு மேய்த்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக்கினார். நாட்டை விட்டு பயந்து ஓட்டம் பிடித்த மோசேயே இஸ்ரவேலரை மெய்ப்பனாக்கினார். ஆம், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறவர் நம் தேவன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நமது உள்ளத்தை காண்கின்றவர். நமது இருதயத்தின் உண்மையின்படி அவர் ஒரு நாள் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். உண்மையும் தாழ்மையும் உள்ளவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பி விடுகிறவர் அவர். லூக்கா 1:52, 53, மேலும் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராதபடிக்கு அப்படி செய்தார். 1 கொரிந்தியர் 1:27, 28, 29, தள்ளப்பட்டவர்களை தலைவராக்குவது தேவனுக்கு பிரியம், ஓரங்கட்டப்பட்டவரை ஓங்க செய்வது தேவனது விருப்பம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வேலை ஸ்தலத்திலோ குடும்பத்திலோ நண்பர்கள் மத்தியிலோ தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ, உங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலைமையினால் நெருங்கின உறவினரே கண்டும் காணாமல் இருக்கிறார்களோ, தேவன் உங்களை உயர்த்த வல்லவர். ஆகாது என்று தள்ளப்பட்ட உங்களது மனவேதனை அவருக்கு நன்கு புரியும். ஏனெனில் தம் சொந்த ஜனங்களான யூதர்களால் அவர் வெறுக்கப்பட்டார், புறம்பே தள்ளப்பட்டார், அடிக்கப்பட்டார், துப்பப்பட்டார். ஆகவே உங்கள் குடும்பத்துக்கே தலைக்கல்லாக மாற்றுவார். அதுவரை அவரது பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட்.